Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான சிப்பி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சிப்பி பிரியாணி செய்யறதுக்காக சிப்பியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல்ல சேர்க்கலாம். சிப்பியை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசியையும் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ஒரு 5 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசிப்பூ, கூடவே கொஞ்சமாக ஜாவத்திரியும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நீங்கள் மசாலா பொருட்களை சேர்க்கலாம். அப்போது தான் நம்ம சேர்க்குற மசாலா பொருட்கள் தீஞ்சு போகாமல் இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்க்கலாம். உலர்ந்த திராட்சைகள் நல்லாவே உப்பி வந்தாச்சு. இப்போது அடுத்ததாக 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்க்கலாம். கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. அடுத்ததாக இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து ஊற வச்சு எடுத்துருந்த சிப்பியையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருந்த அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 7.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி அரிசி உடையாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த தண்ணியில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் பிரியாணி குக்காகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த குக்கரை மூடி வைக்கலாம். மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிப்பி பிரியாணி சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.